நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்களா? மத்திய உளவுத்துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்ப பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு பாருங்க, உளவுத்துறை. அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. என்னமான பதவிய அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான ஒரு பதவி தாங்க குடுத்துருக்காங்க. வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் மொத்தமா 362 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்திலயும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானதுங்க. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இது மத்திய அரசோட குரூப் சிக்கான பதவியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி அதிகபட்சமாக 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று டயர் 1 எக்ஸாமினேஷன், இன்னொன்று டயர் 2 எக்ஸாமினேஷன். டயர் 1 எக்ஸாமினேஷன் மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. டயர் 2 பொறுத்த வரைக்கும் 50 மதிப்பெண் எஸ்ஏ மாரி நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கீங்க. இதுக்கு நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/12/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் 650 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும்.